இப்போ முருகப்பெருமானுடைய அற்புதங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, சலிக்கவே சலிக்காது. மிக பிரம்மாண்டமான சக்தி முருகப்பெருமான். அதாவது சிவபெருமானுடைய நெற்றி கண்லேருந்து தீப்பிழம்புலேருந்து உருவான பிரபஞ்சமே இந்த முருகப்பெருமான் தான். பிரபஞ்ச சக்தியே முருகப்பெருமான் தான். காலையில எந்திரிச்சோன்னா முருகான்னு சொல்லிட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில அனைத்துமே நல்லது நடக்கும். உங்க குலதெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல, முருகப்பெருமான இஷ்ட தெய்வமா வேண்டிக்கோங்க. உங்க மனசுக்குள்ளேயே முருகப்பெருமானை உருவகப்படுத்திக்கோங்க. நீதான்ப்பா எல்லாம், என் வாழ்க்கையில எல்லாமே நீதான் சொல்லிருங்க. அவன் பார்த்துக்குவான். திருமணம் தாமதமாகுதா, முருகப்பெருமாட்ட மனதார சரணாகதி அடைங்க. நல்லதே எனக்கு செய்ப்பான்னு சொல்லுங்க, நல்ல இடத்துல திருமணம் நடத்தி கொடுப்பாரு. குழந்தை பேர் தாமதமாகுதா, முருகப்பெருமானுடைய பாதத்துல 2 சொட்டு கண்ணீர் விடுங்க. முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல குழந்தையா, முருகனே குழந்தையா வந்து பிறப்பான். ஏன் உங்களுக்கு குழந்தை டிலே ஆகுது தெரியுமா, தாமதமாக தெரியுமா? உங்களுக்கு இப்ப கொடுத்தா அது நல்லா இருக்காதுன்னு முருகப்பெருமானுக்கு தெரியும். அதனாலதான் குழந்தை பேரை தாமதப்படுத்துறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைப்பீங்க நல்லா முருகனை வேண்டே, எனக்கு குழந்தை பேர் விரைவில் கிடைக்க மாட்டேங்குன்னு கவலைப்படுற பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. முருகனுக்கு தெரியும் உங்களுக்கு எப்ப கொடுத்தா அந்த குழந்தை நிலைக்கும், நல்லா இருக்கும், குடும்பத்துக்கு வளர்ச்சி ஏற்படும் அவருக்கு தெரியும். அதனால தினந்தோறும் கும்பிட்டுக்கிட்டே இருங்க. கும்பிடுறதை விடாதீங்க, தினந்தோறும் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. குழந்தை விரைவில் பிறக்கும். உங்களுக்கு அந்த முருகனே கருவில் வந்து குழந்தையா அமர்ந்து உங்களுக்கு நல்ல குழந்தையா பிறப்பாரு. அந்த குழந்தை தீர்க்க ஆயுளோட, நல்ல அறிவோட, அழகோட, குடும்ப வளர்ச்சிக்கு உதாரணமா அந்த குழந்தை இருக்கும். அதனால நீங்க கவலையே படாதீங்க. அந்த பிரபஞ்ச சக்தியான முருகப்பெருமான வேண்டுங்க, விரைவில் குழந்தை பிறக்கும். குழந்தை இல்லைன்னா எந்த பெண்மணியும் கண் கலங்கவே கலங்காதீங்க. முருகன் இருக்கும்போது நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? யாரு வேணாலும் உங்களை அழுக வைக்கலாம். ஆனா முருகப்பெருமான் உங்களை சிரிக்க வைப்பாரு. அப்படியே புன்சிரிப்போட அந்த வாழ்க்கையை வெற்றிகரமா மாற்றி தருவார் முருகப்பெருமான். அதனால குழந்தை இல்லைன்னு அழுகாதீங்க. முருகப்பெருமானே குழந்தைய நினைங்க, அவரே பிறந்துருவார் உங்களுக்கு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.